Hi students, this is Alex here. Example 1.6. நமக்கு set x வந்து 1, 2, 3, 4 elements இருக்கு. Set y வந்து 2, 4, 6, 8, 10 இருக்கு. இப்போ ஒரு relation கொடுத்திருக்காங்க. So first part வந்து show that R is a function. So the function அப்படின்னு prove பண்றதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு arrow diagram வரையணும். So இந்த arrow diagramல பாத்தீங்கன்னா ஒரு set x and y இருக்கு. So அதோட elements எல்லாத்தையும் நம்ம எழுதணும். So இதுல வந்து set x இதுல வந்து 1, 2, 3, 4 set y ல வந்து 2, 4, 6, 8, 10. So இதுல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி மேப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1, 2 இருக்கு. அப்போ 1 வந்து 2 க்கு மேப் ஆயிருக்கு. அடுத்து 2, 4, அடுத்தது 3, 6, அடுத்தது 4, 8 இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துலயும் ஒரு arrow mark போட்டுறணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இங்க show that R is a function கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் x அப்படின்னு இதுல எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இமேஜ் y அப்படின்னு இருக்கு. சோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கு. சோ all x belong to x have image y belong to y. Therefore R is a function. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண பிறகு இதோட டொமைன் வேணும் அப்படின்னா டொமைன் அப்படின்றது வந்து செட் ஆஃப் x எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த டொமைன்ல வந்து ஃபங்க்ஷன்ல வந்து 1, 2, 3, 4 எல்லாம் மேப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வரும். இந்த ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லாகவே வரும். கோடொமைன் அப்படின்றது வந்து செகண்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது வந்து 2, 4, 6, 8, 10. அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது இந்த ரிலேஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எப்படிலாம் மேப் ஆயிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் வரும். அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2, 4, 6, 8 மட்டும் வரும். ஏன்னா இந்த 10 வந்து இங்க மேப் ஆகல. ஸோ ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது 2, 4, 6, 8 இது மட்டும் எழுதணும். Hi students, this is Alex here. Example 1.7. A relation f is defined by, so ஒரு f of x கொடுத்திருக்காங்க. where x belong to அப்படின்னு சொல்லி ஒரு 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து list the elements of f அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம f of x ல ஒவ்வொரு x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நமக்கு f of x வந்து x square minus 2 இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம பாத்தீங்கன்னா -2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த -2 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எங்கெல்லாம் x இருக்கோ அங்க -2 வரணும். ஸோ இப்போ f of -2 அப்படின்னு வரும்போது இது -2 whole square minus 2. இதோட வேல்யூ -2 whole square வந்து 4. ஸோ 4 minus 2 which is 2. அடுத்தது f of நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் -1 எடுத்துக்கணும். ஸோ -1 எடுத்து இதே மாதிரி இந்த x ஓட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of -1 is equal to -1 whole square minus 2. இப்போ இது வந்து 1 ஆயிடும் -2 டோட்டலா -1. அடுத்தது நமக்கு இங்க 0 இருக்கு. ஸோ 0 எடுத்து அதே மாதிரி இந்த xல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப f of 0 equal to 0 square minus 2. இது டோட்டலா 0 minus 2 which is -2. அடுத்தது லாஸ்ட் வேல்யூ 3 இருக்கு. அதை எடுத்து இங்க f of xல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ரெண்டு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ f of 3 equal to 3 square minus 2. So 9 minus 2 which is 7. So list the elements of f அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ f ஓட எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டர்ட் பேரா கொடுக்கணும். ஸோ அதாவது நம்ம ஒரு x வேல்யூ போட்டிருக்கோம், அதுக்கு நமக்கு f of x வேல்யூ வந்திருக்கு. இப்போ நம்ம -2 போட்டதுனால இந்த இடத்துல 2 வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு எலிமெண்ட், அதாவது -2, 2. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க -1 போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இங்க f of ஓட வேல்யூ f of x வந்து -1 வந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு எலிமெண்ட் -1, -1. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 0 போட்டு இங்க வந்து -2 கிடைச்சிருக்கு. அப்ப இத வந்து நம்ம x ஓட வேல்யூ 0, ஃபங்க்ஷனோட வேல்யூ -2. அடுத்தது லாஸ்ட் எலிமெண்ட் 3 போட்டு 7 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 3 இருக்கு, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி 7 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது லிஸ்ட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் f. இப்போ இஸ் f a ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலா நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் வரைவோம். ஸோ ஆரோ டயக்ராம் வரைஞ்சி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும்.
இந்த எலிமெண்ட்லாம் லிஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு -2 -1 அதுக்கு அடுத்தது 0 3 இருக்கு. இங்கே வந்து நமக்கு கரஸ்பாண்டிங்காக 2 -1 -2 7 இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 1 to 1 மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த வேல்யூ இங்கே மேப் ஆயிருக்கு, இது இங்கே மேப் ஆயிருக்கு, இது இங்கே மேப் ஆயிருக்கு, இது இங்கே மேப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆரோ மார்க்கும் சேர்த்து போட்டுருவோம் இந்த ஆரோ டயக்ராமில். ஸோ இது வந்து செட் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், அது வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல் எக்ஸ் பிலாங் டு கேபிட்டல் எக்ஸ், நம்ம இந்த செட்டை ஒருவேளை கேபிட்டல் எக்ஸ் நேம் பண்ணால் கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஆல் எக்ஸ் இன் டொமைன், இந்த ஃபர்ஸ்ட் செட் டொமைன் இல்லையா, டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ், therefore it is a function. ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். Hi students, this is Alex here. Example 1.8. Set x and y கொடுத்திருக்காங்க. Then which of the following relations are functions from x to y அப்படி கொடுத்திருக்காங்க. First relation R1 இருக்கு. So first subdivisionக்கு நம்ம இப்போ arrow diagram வரைய போறோம். So இதில் arrow diagramல first set வந்து நமக்கு x, second set வந்து y. So இந்த elements எல்லாத்தையும் list பண்ணலாம். So இது வந்து capital X, இது capital Y. So நம்ம இந்த இடத்துல வந்து relation R1 எழுதிட்டு இருக்கோம். இப்போ இங்க -5 1 and 3 அப்புறம் 4, -5 1 3 4 இருக்கு. இங்க வந்து ABC இருக்கு. இப்போ எப்படி மேப் ஆயிருக்கு பாருங்க, -5 to A. அப்போ நமக்கு வந்து -5ல இருந்து A வரணும். அதே மாதிரி 1 வந்து A. ஸோ 1 வந்து Aக்கு மேப் ஆயிருக்கு. அடுத்தது 3 வந்து B. ஸோ 3 வந்து Bக்கு மேப் ஆயிருக்கு. இப்போ இதை போய் ஆரோ மார்க்லாம் போட்டுடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த எலிமெண்ட் 4க்கு இமேஜ் இல்லை. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும்னா 4 belong to x in domain, there is no image in y. அதனால therefore it is not a function. இப்போ subdivision 2 பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் R2 எழுத போகிறோம். ஸோ இதையும் வந்து நம்ம ஆரோ டயக்ராமில் போட போகிறோம். ஸோ இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, இப்போ இதில் இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எழுதும்போது நம்ம ஒரிஜினலி எக்ஸ் அண்ட் ஒய் என்ன கொடுத்துருந்தாங்க அதை தான் இங்கே மேலே எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து -5 1 3 4 அதுக்கப்புறம் ஏபிசி. இப்போ இதில் எப்படிலாம் மேப் ஆயிருக்கு, R2க்கு -5 வந்து Bக்கு மேப் ஆயிருக்கு. -5 வந்து B. அதுக்கப்புறம் 1 வந்து Bக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ 1 வந்து Bக்கு மேப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 3 வந்து Aக்கு மேப் ஆயிருக்கு. அப்போ நம்ம 3 வந்து Aக்கு கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 4 வந்து Cக்கு கொடுத்துருக்காங்க, 4, C. அப்போ 4 வந்து Cக்கு மேப் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆரோ மார்க் போடணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாவ் யூனிக் இமேஜ் in y. அதனால therefore it is a function. இப்போ அடுத்தது third subdivision. இது வந்து நம்ம ரிலேஷன் 3. இதுக்கு ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா as usual நம்ம செட் x and y எழுதணும். அந்த செட் x and y ஓட எலிமெண்ட்ஸ் எழுதணும். x வந்து நமக்கு -5 1 3 4,
y வந்து ABC. இப்போ இதில் R3 வந்து -5 வந்து Aக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ -5லேருந்து A. அடுத்தது 1 வந்து Aக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, A. அடுத்து 3, B. ஸோ 3 வந்து Bக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது 4 வந்து Cக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அகைன் 1 வந்து Bக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 வந்து Bக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் வேறு கலரில் போடுறேன். ஓகே, இப்போ இதில் ஆரோ மார்க் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கனெக்ஷன் எல்லாம் இப்படி போட்டிருக்கோம். பட் ஒரு எலிமெண்ட்டுக்கு இங்கே 2 இமேஜ் இருக்குது. இந்த 1க்கு வந்து ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. ஓகே, அதனால இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா 1 பிலாங் டு எக்ஸ், அதாவது 1என்ற எலிமெண்ட் பிலாங் டு எக்ஸ் ஹேஸ் 2 images. 2 images, A belong to Y and B belong to Y. So 1க்கு வந்து 2 இமேஜ் இருக்கு. Therefore, it is not a function. Hi students, this is Alex here. Example 1.9. Given f of x வந்து 2x minus x square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல first subdivision f of 1 கேட்டிருக்காங்க. So f of x equal to 2x minus x square இருக்கு இல்லையா? இப்போ first subdivisionல f of 1 அப்படின்னா எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் 1 வரணும். அப்போ என்ன ஆகும்? இது 2 into 1 minus 1 square அப்படின்னு வரும். அப்போ இது வந்து 2 minus 1 which is 1. அடுத்தது subdivision 2 f of x plus 1. இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த x plus 1 அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 into bracketல x plus 1 அப்படின்னு போடணும். மறுபடியும் minus x plus 1 whole squareனு போடணும். இப்போ இது 2x plus 2 minus bracket open பண்ணா இது a plus b whole square. ஸோ a square plus 2ab plus b square அந்த ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 2x plus 2, இது minus x square. இந்த மைனஸ் சைன் வந்து இதை bracket ரிமூவ் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்முக்கும் மைனஸ் சைன் வந்துடும். அப்போ இது minus x square minus 2x minus 1. ஸோ 2x minus 2x கட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து 2 minus 1, அப்போ அது வந்து +1 அப்படின்னு வரும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா f of x plus f of 1 கேட்டிருக்காங்க. ஸோ f of x வந்து நம்ம கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிடலாம். அடுத்தது f of 1 இப்போ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் minus x square plus 2x plus 1 அப்படின்னு வரும். Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 1. Let f equal to அப்படின்னு சொல்லி x, y such that x and y belong to natural number and y equal to 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Be a relation on n. இப்போ இதில் நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் is this relation a function அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த x and y இது வந்து பிலாங் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஆரோ டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கே எழுதணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து x, செகண்ட் செட் வந்து y. இப்போ இதோட எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதிடலாம். இங்கே வந்து x and y போட்டாச்சு. எல்லாம் நேச்சுரல் நம்பர் அப்படின்றனால 1 2 3 4 5 6 7 8 டாட் 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 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 டாட் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து y is equal to 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸுக்கும் y கண்டுபிடிக்கணும். இப்போ இஃப் x equal to 1 அப்போ என்ன ஆகும்? y is equal to 2x இல்லையா? ஸோ 2 into 1 அப்போ 2ன்னு வரும். அதே மாதிரி if x equal to 2 அப்போ y என்ன ஆகும்? 2 into 2 அப்போ இது 4 ஆகிடும். அதே மாதிரி if x equal to 3 இப்போ y வந்து
2 into 3, so 6. அதே மாதிரி if x equal to 4, அப்போ y is equal to 2 into 4, 8. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ரிலேஷனாக எழுதணும், அது ரிலேஷனோட ஃபங்க்ஷனாக எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ f அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ f equal to, இப்போ நம்ம இங்கே வந்து 1 போட்டனால எக்ஸுக்கு ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஸோ 1, 2. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2 அப்படின்னு போட்டனால ஒய் வந்து 4 வந்துச்சு. அப்போ இது வந்து 2, 4. இதே மாதிரி எக்ஸ் 3ன்னு போட்டு ஒய் வந்து 6 வந்திருக்கு. அப்போது 3, 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4, 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 10. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டாட் டாட் டாட். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஆரோ டயக்ராமில் கனெக்ட் பண்ணும்போது 1 வந்து மேப்பிங் டு 2, ஏன்னா இங்கே வந்து நமக்கு 1 and 2 இருக்குது. ஸோ 1 and 2 வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 2 வந்து 4, அடுத்தது 3 வந்து 6, 4 வந்து 8, 5 வந்து 10. ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஆரோ மார்க் போடணும். ஓகே, இப்போது கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் டொமைன். டொமைன் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூஸ். ஸோ நம்ம டொமைனை வந்து இதில் எல்லா ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸும் வரணும். 1, 2, 3, 4, 5 அப்படி டாட் 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 அப்படின்னு வரும். ஸோ ஒன்று நம்ம இது மாதிரியும் எழுதலாம், ஆர் இதை வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோடொமைன். கோடொமைனும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த ஒய்யோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரணும். ஸோ அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டாட் 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 அப்படின்னு போகும். ஸோ ஒன்று இது எழுதலாம், இல்லாட்டி இது வந்து எல்லாமே நேச்சுரல் நம்பர். அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம இந்த ரிலேஷன் வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த கனெக்ட் ஆகிருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ 2, 4, 6, 8, 10 டாட் 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 இதான் வந்து ரேஞ்ச். இப்போ லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல் எக்ஸ் இன் டொமைன் has unique image in y or codomain அப்படின்னு சொல்லலாம். So all x in domain has unique image in y, therefore it is a function. So இந்த ரிலேஷன் வந்து function. Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 2. இப்போ set x கொடுத்திருக்காங்க 3, 4, 6, 8. Determine whether the relation R வந்து x, f of x such that x belong to x னு கொடுத்திருக்காங்க. f of x வந்து x square plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Is a function from x to n அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம f of xல ஒவ்வொரு x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இது வந்து x square plus 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 எடுத்துக்கலாம். இந்த 3 எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்போ இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்போ நமக்கு f of 3 equal to நமக்கு வந்து 3 square plus 1 அப்படின்னு வரும். ஸோ 3 square வந்து 9 plus 1 இது வந்து 10. அதே மாதிரி f of அடுத்த வேல்யூ 4 இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ f of 4 அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துலையும் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? 4 square plus 1 இது 16 plus 1 அப்போ 17 அப்படின்னு வந்துடும். அடுத்தது f of next value 6 இருக்கு. ஸோ இந்த 6 வந்து அகைன் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அப்போ இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 square plus 1 அப்படின்னு வரும். ஸோ 36 plus 1 equal to 37. அடுத்தது லாஸ்ட் வேல்யூ 8 இருக்கு. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 8 போடணும், இங்கே போடுறதுனால இங்கேயும் சேர்த்து போடணும். இப்போ f of 8 equal to 8 square plus 1 இது வந்து 64 plus 1 அப்போ 65.
இப்போ இதை நம்ம ஆர் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? ஸோ ஆரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் எக்ஸ், இந்த வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது என்ன ஆகும்? 3,10 இது ஒரு பேர். அதே மாதிரி 4 போட்ட பிறகு நமக்கு 17 வந்திருக்கு. அப்போ 4,17 அப்படின்றது அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட். ஸோ இது மாதிரி நம்ம எந்த எக்ஸ் வேல்யூ போடுறோமோ அதுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ வருதோ அதை வந்து ஒரு ஆர்டர்ட் பேராக இப்படி எழுதணும். ஸோ 6,37. அதே மாதிரி இந்த லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னா இது 8 போட்டோம், 8 போட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ 65 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 8,65. ஓகே. ஸோ determine whether the relation is a function அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஆரோ டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ரெண்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை இங்கே எழுதணும். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எக்ஸ் பிலாங் டு கேபிட்டல் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ். இதோட எலிமெண்ட்ஸ் வந்து 3, 4, 6, 8. இது வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை நோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து ஃப்ரம் எக்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்காமல் நம்ம முதல்ல என் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நேச்சுரல் நம்பர் எடுத்துட்டு, ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படி டாட் டாட்னு வந்துட்டே இருக்கும். ஸோ டாட் டாட் டாட், அப்புறம் 10 வரும், அப்புறம் டாட் 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 17 வரும், டாட் 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 37, டாட் 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 65, அதுக்கப்புறம் அப்படி நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இதில் வந்து எனக்கு தேவையான எலிமெண்ட்ஸ்னால நான் டாட் டாட் போட்டு மீதி எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மேப் பண்ணும்போது 3 வந்து 10க்கு மேப் ஆகுது, 4 வந்து 17க்கு மேப் ஆகுது, 6 வந்து 37க்கு மேப் ஆகுது, 8 வந்து 65க்கு மேப் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ x belong to x in domain, sorry, capital X போடணும். There exist unique image in n. Therefore, it is a function. Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 3. Given the function f வந்து x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x2 x square minus 5x plus 6. இப்போ evaluate first subdivision பார்த்தீங்கன்னா f of minus 1 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus 5x plus 6. இப்போ first subdivisionக்கு f of minus 1 வேணும் இல்லையா? ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நம்ம -1 போடணும். ஸோ இங்கெல்லாம் -1 போடணும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு வந்து -1 whole square minus 5 into -1 plus 6 அப்படின்னு வரும். -1 whole square வந்து 1 ஆகிடும், இது வந்து +5 ஆகிடும். ஏன்னா -5 into -1 அடுத்தது 6, இது டோட்டலாக நமக்கு 12 அப்படின்னு வரும். இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா f of 2a இருக்குது. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 2a அப்படின்னு போடணும். ஸோ இங்கே 2a போடணும், இங்கேயும் 2a அப்படின்னு போடணும். அப்போ நமக்கு 2a whole square அப்படின்னு வரும், -5 into 2a அப்புறம் +6. இப்போ இது டோட்டலாக 4a ஸ்கொயர்னு வந்துடும், -10a plus 6. அடுத்தது சப்டிவிஷன் 3 வந்து f of 2 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 போட்டால் நம்ம இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ தேர்ட் சப்டிவிஷன் f of 2 equal to 2 square minus 5 into 2 plus 6. இது வந்து 4 minus 10 plus 6. இது -6 plus 6 டோட்டலாக 0. அடுத்தது இங்கே f of x minus 1 கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ இங்கே x minus 1 போடணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வேல்யூலையும் x minus 1 போடணும். அப்படி போடும்போது
அப்போ f of x minus 1 equal to x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6. இதை a minus b whole square expand பண்ணிங்கன்னா x square minus 2x plus 1 வரும். இந்த minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 5x plus 5 அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இந்த மைனஸ் வந்து உள்ள போச்சுன்னா இந்த இடத்துல minus 5x வரும், இது minus minus plus 5 ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ plus 6 இருக்கு. இதில் லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம x ஸ்கொயர் எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த x டேர்ம் minus 2xும் minus 5xும் இருக்குது. அது டோட்டலாக சேர்த்தா minus 7x. அது போக இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், 1, 5 and 6 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு plus 12 அப்படின்னு வரும். Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 4. A graph representing the function is given. It is clear that f of 9 equal to 2. Okay. இப்போ first subdivision. Find the following values of the function. So f of 0 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first subdivisionல அதில் a f of 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ x வந்து 0வா இருக்கும்போது அது இந்த இடத்துல இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகே, அதான் y வேல்யூ. ஸோ இது வந்து ஈக்குவல் டு 9. அடுத்தது b பார்ட்டில் f of 7 கேட்டிருக்காங்க. ஸோ f of 7 அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ எவ்வளோ, இந்த 7ல் x 7ஆக இருக்கும்போது இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்கு. ஸோ இது வந்து 6 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது சப்டிவிஷன் c, இது f of 2. ஸோ c வந்து f of 2, x வந்து 2ஆக இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுவும் வந்து 6. ஸோ ஈக்குவல் டு 6. அடுத்தது சப்டிவிஷன் d, f of 10. f of 10 அப்படின்னா x 10ஆக இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ இங்கே தான் இருக்கு, நத்திங் பட் 0. 0ன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2. இதில் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x இஸ் f of x equal to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸோட வேல்யூக்கு f of x வந்து 1 வருது அப்படின்னு பார்க்கணும். f of x வந்து 1 வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எந்த இடத்துல 1 வருது, இதெல்லாம் 1 வர்ற வேல்யூ. இது எந்த வேல்யூவில் வருது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ 9.5, இது 9 and 10க்கு நடுவில் இருக்கு. ஸோ when x equal to 9.5, f of x equal to 1. அதாவது f of x equal to 1 இருக்கும்போது for what value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ x வந்து 9.5 இருக்கும்போது தான் f of x வந்து 1 இருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் டிஸ்கிரைப் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன்னா பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் வருது. ஸோ அதுக்காக நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன்னா இன்பிட்வீனும் வேல்யூஸ் இருக்குது. 4 and 5க்கு வந்து 4.1, 4.2 நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதும்போது நம்ம டொமைன் அப்படின்றது வந்து x such that 0 less than or equal to x less than or equal to 10 அப்படின்னு போட்டுட்டு x வந்து belong to the real number அப்படின்னு போடணும். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் தேர்டில் செகண்ட் பார்ட் இருக்கு. ஸோ சப்டிவிஷன் தேர்ட்லேயே வந்து நம்ம டொமைன் போட்டாச்சு. இப்போ ரேஞ்ச் போடணும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஒய் வேல்யூஸ், அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது, 9 வரைக்கும் தான் இருக்குது. 0ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குது. அப்போ இதை நம்ம எழுதும்போது ரேஞ்சுன்றது இட் இஸ் எக்ஸ் சச் தட் 0 less than or equal to x less than or equal to 9 கமா x belong to r அப்படின்னு போடணும். ஸோ ஏன்னா இது 9 வரைக்கும் தான் இதோட வேல்யூ இருக்குது, அதுக்கு மேலே கிராஃப் கிடையாது. அதேமாரி 0 அது வரைக்கும் தான் இங்கே கிராஃப் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து கிராஃப் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 0 to 9, 0 and 9 இன்க்ளூடட், அதனால தான் ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்புறம் இது வந்து பிலாங் டு தி ரியல் நம்பர்.
அடுத்து லாஸ்ட் பார்ட், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 6 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதோட இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது எந்த வேல்யூ? கரஸ்பாண்டிங்காக 5. ஃபோர்த் சப்டிவிஷன் ஆன்சர் வந்து 5. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா f of 6 equal to 5 அப்படின்னு வரும். ஸோ நம்ம கிராஃப்ல வந்து 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 5. f of x வந்து 2x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then find f of x plus 2 minus f of 2 by x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ f of x plus 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x plus 2-ஐ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 2 into x plus 2 அதுக்கப்புறம் plus 5 அப்படின்னு வரும். இதோட சிம்பிளிஃபிகேஷன் 2x plus 4 plus 5. இப்போ டோட்டலாக 2x plus 9. இப்போ அடுத்தது f of 2 தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ நமக்கு 2 into 2 plus 5 அப்படின்னு வரும். ஸோ 4 plus 5 இது வந்து 9. இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவை f of x plus 2 minus f of 2 whole divided by x. இப்போ f of x plus 2 நம்ம இங்கே ஆல்ரெடி 2x plus 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ 2x plus 9. அடுத்தது f of 2 வந்து 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் 9 ஹோல் டிவைட் பை x. இதில் ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 2x பை x இருக்குது. இது எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2. Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 6. Function வந்து f of x equal to 2x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First subdivision f of 0 plus f of 1 by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா f of 0 plus f of 1 by 2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம f of 0 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல 0 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ இது வந்து 2 into 0 minus 3 அப்படின்னு வரும். ஸோ 0 minus 3 equal to minus 3. அதே மாதிரி f of 1 நான் தனியாக கண்டுபிடிக்கும் போது எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல வந்து 1 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இந்த 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 2 into 1 minus 3 அப்படின்னு வரும். ஸோ 2 minus 3 equal to minus 1. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு minus 3 minus 1 by 2 அப்படின்னு வரும். நான் வந்து f of 0-வை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். f of 1-ஐ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். அப்போ minus 3 minus 1 divided by 2 அப்படின்னு வரும். அப்போ இது minus 4 by 2 which is minus 2. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா find x such that f of x equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க f of x-ஐ வந்து 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இந்த f of x ஹோல் ஃபங்க்ஷனையே வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணணும். அதாவது 2x minus 3 equal to 0. இதில் வந்து 2x equal to 3ன்னு வந்துடும். அப்போ x வந்து 3 by 2 அப்படின்னு வரும். அடுத்தது சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல அகைன் f of x வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம f of x equal to x அப்படின்னு எழுதி இந்த f of xக்கு பதில் கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த 2x minus 3-ஐ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ வந்து 2x minus 3 is equal to xன்னு வரும். இந்த x-ஐ வந்து நம்ம இந்த பக்கம் மைனஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 2x minus x அப்படின்னு வந்துடும். இங்கே இருக்கிற மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் ப்ளஸ் 3 அப்படின்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 3. அப்போ 2x minus x சப்ட்ராக்ட் பண்ணும்போது x ஆகிடும். x equal to 3 அப்படின்னு வரும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் find x. இப்போ f of x வந்து f of 1 minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம f of x equal to f of 1 minus xன்னு எழுதி
f of x வந்து as it is காப்பி பண்ணணும். கொஸ்டின்ல வந்து 2x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அதுக்கு பதில் நம்ம 1 minus x போடணும். அப்போ இந்த இடத்துல 2 into 1 minus x அப்படின்னு வரும். அது போக minus 3. இப்போ இதில் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா -3 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண பிறகு இந்த 2 கட் பண்ணிடலாம். ஏன்னா 2x equal to 2 into 1 minus x இருக்கு. x 2 கட் ஆகிடும். இப்போ அது போக x equal to 1 minus x மட்டும் இருக்கு. இந்த மைனஸ் x நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே ஆல்ரெடி x இருக்கு. அதோட இது ப்ளஸ் x அப்படின்னு வந்துடும். அப்போ இதில் இருந்து 2x equal to 1 வந்துச்சுன்னா அப்போ xோட வேல்யூ half 1/2. ஏன்னா இந்த 2 வந்து கீழே வந்துடும். Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 7. An open box is to be made from a square piece of material அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 24 cm on a side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. By cutting equal squares from the corners and turning up the sides as shown, express the volume V of the box as a function of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது வந்து டோட்டலாக இது 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இதுல இருந்து நம்ம இந்த ஒரு பார்ட் எக்ஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த லென்த் வந்து எக்ஸ், இந்த லென்த் எக்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 24ல இருந்து 2 எக்ஸ் கம்மியாயிடும். அதனால தான் இங்கே 24 minus 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும். இப்போ இந்த சைட்ஸ் வந்து இது கட் பண்ண பிறகு வெறும் இந்த ரிமைனிங் பார்ட் மட்டும் தான் இருக்கும். இதுவும் இந்த பார்ட் மட்டும் இருக்கும். இந்த கார்னர்ல கட் பண்ண ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆயிடும். இது வந்து இருக்காது. அப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த டெமோல இந்த பாக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு சம் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட். இதுல வந்து இப்போ நம்ம 4 கார்னர்ல x சென்டிமீட்டர் கட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதில் டைமென்ஷன் மார்க் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி சைடு பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து ஸோ இது மாதிரி நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லைன்ஸ் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஈச் சைடு வந்து ஈச் கார்னர்ல நம்ம எக்ஸ் கட் பண்ணணும். இப்போ முதல்ல நமக்கு இது மாதிரி பிளெயினா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இந்த கார்னர்ல இதை கட் பண்ண போறோம். அதாவது இந்த என்டையர் லென்த் இருக்கு பாத்தீங்களா, இது என்டையர் இது வந்து 24, அதுல இது வந்து எக்ஸ், இதுவும் வந்து எக்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த சைடு எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்டையர் 24ல இருந்து நம்ம எக்ஸை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் நான் மார்க் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் டைமென்ஷன்ஸ் 24, பட் இது கட் பண்ண பிறகு இந்த பார்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ டோட்டலா நமக்கு 24 இருக்கு. பட் கட் பண்ண பிறகு நமக்கு இந்த பார்ட் எவ்வளவு கட் பண்றோம்? இந்த ரெண்டு சைடும் வந்து எக்ஸ் கட் பண்றோம். அப்ப இது வந்து எக்ஸ், இதுவும் எக்ஸ். இப்போ டோட்டலா இந்த 24ல இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது 24 minus 2x அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி தான் எல்லா சைடும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4 கார்னர்ல இருக்க ஸ்கொயரை கட் பண்ண போறோம். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 கார்னர்லையும் வந்து ஸ்கொயர் கட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நான் ஒரு கார்னர் கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் எல்லா கார்னர்லையும் கட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும்.
ஸோ ஃபோர்த் கார்னர் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ 4 கார்னர்லையும் 4 ஸ்கொயர் கட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து இப்படி அப்பவர்ட் ஃபோல்டு பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சைடு வரும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத ஃபோல்டு பண்ணணும். ஸோ 4 கார்னர்லையும் கட் பண்ண பிறகு இந்த 4 இதையும் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ண பிறகு நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது பாருங்க, ஃபோல்ட் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர்ல இருந்து 4 கார்னர்ல ஸ்கொயர் கட் பண்றோம் ஆஃப் சைடு எக்ஸ் ஈச். கட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணா நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஓப்பன் பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் வந்து இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கு 24 - 2x இருக்கு. ஸோ இதான் வந்து லென்த். இது எல்லாமே சேமா இருக்கிறனால நமக்கு இந்த பிரெத்தும் வந்து 24 - 2x தான் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதானே எக்ஸ்ன்னு வச்சிருந்தோம். ஸோ இந்த டைமென்ஷன் தானே நம்ம எக்ஸ் அப்படின்னு கட் பண்ணோம். இங்கே இருக்கிற எக்ஸை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இப்போ மடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ் தான் வந்து ஹைட்டாக வந்துடுது. இந்த பாக்ஸோட ஹைட் வந்து எக்ஸ். ஸோ அப்போ நமக்கு லென்த் வந்து 24 - 2x, பிரெத் 24 - 2x, ஹைட் வந்து எக்ஸ். இதில் இப்போ லென்த் வந்து 24 - 2xன்றதை பார்த்தோம். அதே மாதிரி பிரெத்தும் வந்து 24 - 2xன்றதை பார்த்தோம். அப்புறம் ஹைட் வந்து எக்ஸ்ன்றதையும் பார்த்தோம். இப்போ நமக்கு இது ஒரு பாக்ஸ் இல்லையா, பாக்ஸ் வந்து இது கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் பாக்ஸ் அப்படின்றது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். கியூபாய்டோட வால்யூம் வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். இதோட லென்த் வந்து 24 - 2x இன்டூ பிரெத் வந்து 24 - 2x இன்டூ ஹைட் வந்து எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம இதை வந்து 24 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 24 - 2x ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கு. இது a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 24 ஸ்கொயர் வந்து 576 - 2ab இல்லையா. ஸோ இது வந்து 24 × 2 48, திருப்பி × 2னா நமக்கு 96x அப்படின்னு வரும், பிளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஹோல் திங் இன்டூ எக்ஸ் வேற இருக்கு. இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம வந்து 576x - 96x ஸ்கொயர் பிளஸ் 4x கியூப் அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுனா ஹையஸ்ட் பவர் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்தது இது எழுதணும். அதுக்கு அடுத்தது அதோட கம்மியா இருக்க வேல்யூ வரும், அதாவது எக்ஸ் டேர்ம் வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 576x. Hi students, this is Alex here. Exercise 1.3 question number 8. f of x வந்து 3 - 2x கொடுத்திருக்காங்க. Find x such that f of x square equal to f of x whole square னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல f of x square கண்டுபிடிக்கலாம். f of x square அப்படின்னா எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல நம்ம x square சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது வந்து 3 - 2x square அப்படின்னு வந்துடும். அடுத்தது f of x ஓட ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது f of x க்கு பதில் நமக்கு இந்த என்டையர் வேல்யூவே இருக்கு, 3 - 2x அப்படின்னு இருக்கு. அப்போ 3 - 2x ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணா 3 ஸ்கொயர் 9 - 2ab இல்லையா. ஸோ இது வந்து 12xன்னு வரும், பிளஸ் b ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொஸ்டின்ல வந்து இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 3 - 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 - 12x பிளஸ் 4x ஸ்கொயர் வருது. ஓகே, இப்போ இந்த எல்லா டேர்மையும் நம்ம ஒரே சைடு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து -4x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா. ஸோ நம்ம முதல்ல அதெல்லாம் எழுதிடலாம். இல்லை முதல்ல இந்த டேர்ம் எழுதிட்டு அதை காப்பி பண்ணிடலாம். ஸோ 3 - 2x ஸ்கொயர் இருக்கு,
நான் ஒவ்வொரு டேர்மாவே எடுத்துக்கலாம். -9 plus 12x minus 4x square அப்படின்னு வந்துடும் equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சிம்பிளை பண்ணும்போது -2x square minus 4x square சேர்ந்தா -6x square அப்படின்னு வரும். அடுத்தது நமக்கு x டேர்ம்ல ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ plus 12x as it is இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த நம்பர்ஸ் 3 minus 9 அப்படின்னா -6 இருக்கு equal to 0. இதை நம்ம divided by -6 போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஸ்கொயர், அடுத்து -2x, அப்புறம் +1 equal to 0 அப்படின்னு வரும். இது மொத்தமாகவே x minus 1 whole square equal to 0. இங்கே 0 இருக்கிறதுனால ஸ்கொயர் போயிடும். அப்போ x minus 1 is equal to 0ன்னு வரும். அப்போ x equal to 1 அப்படின்னு கிடைக்கும். Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 9. A plane is flying at a speed of 500 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் தனியாக. ஸ்பீட் ஈக்குவல் டு 500 km per hour. அடுத்தது express the distance d traveled by the plane as a function of time t in hours. இப்போ இதில் டிஸ்டன்ஸ் வந்து d அப்படின்னும் டைம் வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்தனால இது வந்து d கிலோமீட்டர்ஸ் வரும். இது வந்து t ஹார்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இதை இங்கே 500 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து dனும் டைம் வந்து tனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா d இஸ் ஈக்குவல் டு 500t அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வந்துருச்சு. அப்போ நம்ம இதை f of t ஈக்குவல் டு 500t அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ நம்ம எவ்ரி வேல்யூ ஆஃப் tக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d traveled by the plane as a function of time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம function of time எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 10. The data in the adjacent table depicts the length of a woman's forehead and her corresponding height. இது வந்து பாத்தீங்கன்னா forehead ஓட length, இது வந்து height. இது வந்து x ன்னு எடுத்திருக்காங்க, இது y அப்படின்னு எடுத்திருக்காங்க. Based on this data, a student finds a relationship between the height and the forehead length as y is equal to ax plus b. So இந்த xக்கும் yக்கும் இருக்க ரிலேஷன் வந்து ax plus b அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ check if this relation is a function. இது first part. இப்போ நம்ம இதை வந்து arrow diagramல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு arrow diagramக்கு இது மாதிரி x and y எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது x, இது செகண்ட் பார்ட் வந்து y. இப்போ இதில் 45.5 அப்படின்னு இருக்கு, அப்புறம் 35, அப்புறம் 45, அப்புறம் 50, அப்புறம் 55. இதில் எதுவும் ரிப்பீட் ஆகலை. அதே மாதிரி இங்கே 65.5 இருக்கு, அடுத்தது 56, 65, 69.5, அடுத்தது 74. இப்போ இந்த டேபிளில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ 45.5 அப்படின்றது மேப்பிங் டு 65.5, 35 இஸ் மேப்பிங் டு 56, 45 இஸ் மேப்பிங் டு 65, 50 வந்து 69.5, 55 வந்து 74. இது எல்லாத்துக்கும் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து யூனிக் இமேஜ் இருக்கு. ஸோ ஆல் எக்ஸ் ஹேஸ் யூனிக் image y, therefore it is a function. So first part complete பண்ணியாச்சு. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா find a and b ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு சிம்பிளஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்கே டெசிமல் இல்லாமல் நான் எடுக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த 35 and 56 இந்த வேல்யூவையும் அடுத்தது 45 and 65 இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அதாவது when x equal to 35 அப்படின்னா then y equal to 56.
இதை வந்து இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? yக்கு பதில் 56 போடணும். ஸோ 56 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 35 போட்டாச்சு ப்ளஸ் b. இதை நம்ம ஒழுங்காக எழுதுனா 35a ப்ளஸ் b ஈக்குவல் டு 56. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதியாச்சு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா when x equal to 45 then y equal to 65. அப்போ நமக்கு வந்து y வந்து 65 இருக்கு இல்லையா? ஸோ 65 equal to a into 45 plus b. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா 45a plus b equal to 65. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணாவே நமக்கு a and b வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒன் பிலோ த அதர் எழுதி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 35a plus b equal to 56. அதுக்கு கீழே 45a plus b equal to 65. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு இப்போ 35 மைனஸ் 45 இல்லையா? ஸோ மைனஸ் 10a. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 9 வரும். இப்போ நம்ம மைனஸ் மைனஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா a வந்து 9/10. அப்போ a-ஓட வேல்யூ 0.9. இந்த 0.9 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 35a plus b equal to 56 இருக்கு இல்லையா? இதில் வந்து சப்ஸ்டிடியூட் a equal to 0.9. ஸோ இந்த இடத்துல நம்ம 0.9 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு 35 into 0.9 plus b equal to 56 அப்படின்னு வரும். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ 9545. ஸோ இங்கே 4 இருக்கும். 9327 31 ஆகிடும். ஒரு டெசிமல் மூவ் பண்ணால் 31.5 ப்ளஸ் b is equal to 56. அப்போ b வந்து 56 மைனஸ் 31.5 அப்படின்னு வரும். ஸோ 56ல இருந்து 31.5 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே நம்ம ஒன்று பாரோ பண்ணிட்டோம். இப்போ 5 ஆகிடும். 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகே. ஸோ இது வந்து அடுத்தது இங்கே 5ல் 3 போச்சுன்னா இங்கே 2. அப்போ டோட்டலாக நமக்கு பியோட வேல்யூ 24.5. ஸோ சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏ அண்ட் பி. இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் ஃபோர்ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கண்டுபிடிச்ச இந்த ஏ அண்ட் பியை வந்து y is equal to ax bல சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதாவது a வந்து 0.9. ஸோ 0.9x plus 24.5 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவை 40 சப்ஸ்டிடியூட் பண்ணி y கண்டுபிடிச்சா அதுதான் ஹைட் ஆஃப் த உமன். ஸோ சப்டிவிஷன் 3க்கு வந்து when x equal to 40 இது இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ y is equal to 0.9. இந்த எக்ஸுக்கு பதில் இந்த 40 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ 0.9 into 40 plus 24.5 அப்படின்னு வரும். இது 9436. ஒரு ஜீரோவும் இருக்கு, ஒரு டெசிமலும் இருக்கு. அப்போ வெறும் 36 வரும். ஸோ 36 plus 24.5. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி காட்டுறேன். 36ஓட 24.5 ஆட் பண்ணால் இங்கே 0.5 இருக்கும். 6 and 4 ஆட் பண்ணால் 10. ஸோ 60.5 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து உமன் ஃபோர்ஹெட் வந்து 40 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் த உமன் வந்து 60.5. இது வந்து ஹைட் வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 60.5 இன்ச்சஸ். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் ஆஃப் எ உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ when y equal to 53.3 inches அப்போ x வந்து எவ்வளோன்னு கேட்குறேன். ஏன்னா x தான் வந்து ஃபோர்ஹெட்டோட லென்த்.
இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். y is equal to 0.9x plus 24.5. இதில் y சப்ஸ்டிடியூட் பண்ணி x கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்? 53.3 equal to 0.9x plus 24.5. இந்த 24.5 இந்த பக்கம் மைனஸில் வந்துடும். ஸோ 53.3 minus 24.5 equal to 0.9x. இப்போ நம்ம 53.3ல 24.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணியாச்சு. 13ல் 5 போச்சுன்னா 8. இங்கே நம்ம ஒன்று பாரோ பண்ணுறதுனால 2 தான் இருக்கும். ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 12. 12ல் 8 போச்சுன்னா 12ல் 4 போச்சுன்னா 8. அதுக்கப்புறம் இங்கே பாரோ பண்ண பிறகு 4 தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ அப்போ 28.8 ஈக்குவல் டு 0.9x அப்படின்னு வரும். இப்போ இந்த 0.9 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். அப்போ டோட்டலாக x ஈக்குவல் டு 28.8 by 0.9 அப்படின்னு வரும். இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக ஒரு டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ 288/9 அப்படின்னு வரும். ஸோ எப்பவுமே டெசிமல் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் அதை ஜீரோஸ் மூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இன்டூ 10 போட்டுருணும் ரெண்டுத்தையும். இப்போ நம்ம இது வந்து 288/9 இருக்கு. ஸோ இதை டிவிஷன் பண்ணணும். ஸோ 288 வந்து டிவைட் பை 9 போடும்போது 3 டைம் 27, பேலன்ஸ் 1 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 8 வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் இது வந்து 18. அப்போ டோட்டலாக ஆஃப்டர் டிவிஷன் வந்து இது 32 அப்படின்னு வரும். இது வந்து நமக்கு சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர் ஹெட்டோட லென்த் ஆஃப் த ஃபோர் ஹெட் வந்து 32 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸாக இருக்கும்போது ஃபோர் ஹெட்டோட லென்த் வந்து 32 சென்டிமீட்டர்.